தியாகி நெல்லை ஜெயமணியின் மகன் மோகன்ராஜ் கைதாகி விடுதலை. பொய் வழக்கு போட்டு அச்சுறுத்தும் போக்குவரத்து காவல்துறை அப்படின்னு ஒரு செய்தி வந்தது 2002. என்ன ஆச்சுன்னா, ஒரு வண்டி சொந்தக்கார வண்டி தம்பி வண்டி எடுத்து போனார். அந்த வண்டியில் எல்லாம் இருக்குது, லைசன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனாலும் வண்டியை சீஸ் பண்ணிட்டு போயிட்டார் அந்த டிராஃபிக் சார்ஜென்ட் லஸ்ட்டில் வச்சு. அப்புறம் என்கிட்ட வந்து சொன்னார். நான் உடனே போனேன். என் ஃப்ரெண்டு தான் அங்கே ஏசியாக இருந்தார். அப்போது மயிலாப்பூர் ஏசியாக இருந்தார். என்னப்பா இந்த மாதிரி வண்டியை பிடிச்சி ஏப்பா டிராஃபிக் சமாச்சாரம் தலையிடாத, நாங்கள் தலையிட மாட்டேன்னு போயிட்டு வா அப்படின்னாரு. அப்புறம் இன்ஸ்பெக்டர் போய் பார்த்தேன், லாண்ட் ஆர்டர் இன்ஸ்பெக்டர், அவரு எனக்கு தெரிஞ்சவர் தான். அவரும் முடியாதுங்க அப்படின்ட்டாரு. என்னடா இவனுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே தேடி போனேன் அந்த சார்ஜென்ட் எங்கே நிற்கிறாருன்னு. அவர் மங்கோலில் பக்கத்தில் ஒன்வேயில் வரவங்களெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருந்தார். அப்போ ஐயா இந்த மாதிரி நான் ரிட்டையர்ட் இன்ஸ்பெக்டர், என் தம்பி வண்டி சீஸ் பண்ணியிருக்கீங்களாமே, என்ன சமாச்சாரம்னு கேட்டேன். என்ன இப்போ கேட்குற நீ? இல்லைங்கய்யா என் தம்பி வண்டியை சீஸ் பண்ணியிருக்கீங்களாமே, என்ன சமாச்சாரம்னு கேட்டேன். ஒன்றா ஓங்கி ஒரு அறை விட்டான். எனக்கு விட்டு கழுத்தா மட்டும் அடித்து ஒரு ஆட்டோவில் ஏற்றி ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டார். ஸ்டேஷனில் கொண்டு உட்கார வச்சிட்டார். காலையில் நைட்டு 10 மணிக்கு. ஒன்றா முருகேசன் தலையில் பார்த்து அடிச்சுக்கிட்டு போயிட்டார், ஏசி முருகேசன். அப்புறம் இன்ஸ்பெக்டர் நாங்கள் என்னங்க பண்ணுறதுன்ட்டு போயிட்டார். இதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நான் விஜயகுமார், கமிஷனர் விஜயகுமார் இருந்தார். அவரை போய் கமிஷனர் ஆஃபீஸில் பார்த்தேன். ஏன்னா அடையார் கேட் ரோட் பக்கத்தில் ஒரு உண்டுக்குழி சாலையில் ஒரு ஸ்கூட்டர் ஸ்கிட்டாகி ஒன்று செத்து போயிடுது. மோசமான சாலையினால் ஒரு ஆள் செத்து போகிறாரு. அவருக்கு 40 வயசு, 2 பசங்க இருக்காங்க. அவர் இறந்து போன 40 வயசு, அவருக்கு சின்ன பசங்க 2 பசங்க. சார் ஒரு 50,000 ரூபா டொனேஷன் வாங்கி கொடுங்க, இடைப்பு வாங்கி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு புகார் கூப்பிட்டு வந்திருந்தேன். 257 நினைக்கிறேன் நம்பர், நம்ம ஞாபகமாக இருக்குது எனக்கு. அவர் என்ன மோகன்ராஜ் என்னை எம்ப்ராஸ் பண்ணுறீங்க, ஏன்னா ரிலையன்ஸ் கம்பெனிக்காரன் தோணா எம்ப்ராசிங்க அப்படின்னாரு. எதாவது பார்த்து செய்யுங்க சார்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து என்னை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ நைட்டு 1:30 மணிக்கு ஏட்டையா எஃப்ஐஆர் போட்டுக்கிட்டு இருந்தார். ஏட்டையா என்ன எஃப்ஐஆர் போடுறீங்கன்னு. ஐயா நீங்கள் சார்ஜென்ட் அடிச்சிட்டிங்கன்னு எஃப்ஐஆர் போட்டுக்காரு, அவர் புகார் கொடுத்துக்காரு அப்படின்னாரு. பாவி என்னை கையை தூக்க முடியாதியா, நான் எங்கேருந்து அடிப்பேன் அப்படின்னேன். ஐயோ அப்படியா அப்படின்னாரு. அப்புறம் ஏசிக்கிட்ட பேசினார். உடனே ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனார் நைட்டு. ராயப்பேட்டாவில் இருந்த ஓபி டாக்டர், இல்லைங்க இதெல்லாம் ரொம்ப சீரியஸ் கேஸு, அவர் ஆர்த்தோ சர்ஜன் தான் வந்து பார்க்கணும், எங்களால் முடியாது அப்படின்ட்டார். அப்புறம் ஆர்த்தோ சர்ஜன் ஓபி 9 மணி தான் வருவார். இருந்தாலும் காவல்துறை கையில் விழுந்து 7:30 மணிக்கெலாம் கூப்பிட்டு வந்துட்டாங்க. அவர் என்ன பார்த்து, இவருக்கு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, சுரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், இவர் கையை தூக்கவே முடியாது, பேனாவே பிடிக்க முடியாது, இவர் இப்படி அடிச்சிருப்பார் அப்படின்னோடனே வீட்டுக்கு போனாங்க. இதுதான் கதை. அப்புறம் போங்கன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் இந்த குண்டுக்குழி சாலைகள் இன்னும் சரியாகல. ஹைகோர்ட்டு கேஸ் போட்டு ஹைகோர்ட் தூங்குது. என்ன எத்தனை பேர் சாவானு தெரியல. ஜெய்ஹிந்த்.